கடையில் போய் தான் சிராக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது சிராக்ஸ் இருக்கா செய்யலையா? அதாவது சரி, நம்ம வீட்டில் தான் இந்த இது இன்னைக்கு இது பரங்கி பூசணிக்காய் அந்த பூசணிக்காய் கீத்து வச்சு ஒரு அல்வா கட்டி கூட சித்தா செஞ்சு தரேன் இருங்க. அப்படியா? அப்போ இந்த பூசணிக்காயை உட்காந்து கொஞ்சோண்டு செத்தி கொடுங்க, அதை நான் செஞ்சு தரேன். பூசணிக்காய் அல்வா கேட்டதுக்கு இது தீத்தணுமா? சரி, தீத்தி தரேன். ஏமாறது வழுக்குது. செத்திட்டீங்களா? செத்திட்டு இருக்க மலர். சீக்கிரம் கொடுங்க. அல்வா கேட்டால் இதான் தேவைப்படுது. அது கடையில் வேலை செய்யாம சாப்பிடலான்னு பாக்குறீங்களா? அல்வா மட்டும் தொண்டையில வழுக்குன்னு போகணுங்கிறீங்களா? அது மாதிரி வேலையும் கரெக்டா செய்யணும். எப்படியா போட்டலாமா? ஐயோ, இன்னொன்று இருக்கா? மலர் தீத்திட்ட மலர். அப்பா தீத்தியாச்சுப்பா, தீத்தியாச்சு. இந்த மாதிரி வதக்குனா நல்லா தண்ணி நல்லா சுண்டணும். இப்படி காட்டு இதில் காட்டு. நல்லா தண்ணி சுண்டுனா தான் தெரியும். மலர் ஜீனி எடுத்து வச்சுக்கோ, கேசரி பவுடர் எடுத்து வச்சுக்கோ, முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கோ. முந்திரி நல்லா வதக்கு நெய்யில். கலர் பவுடரை போட்டாச்சு. ஜீனியை போடு மலர். ஜீனியை போட்டுட்டு நல்லா கலக்கி விடணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி சுவையான அல்வா ரெடி. மலர், சூப்பராக பூசணிக்காய் அல்வா செஞ்சுட்டியே, அருமையாக இருக்க. ஏ அப்பா, எனக்கு பத்துமா மலர்? பத்தாவது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்க. மலர், சீக்கிரம் அல்வா எடுத்துட்டு வா. பூசணிக்காய் அல்வா அல்வா, சீக்கிரம். சுவையான பூசணிக்காய் அல்வா சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சூப்பராக இருக்கு இது. மலர், இப்போதான் சாப்பிட போகிறேன். என்னய்யா வாயை வச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்க? என்னன்னு சொல்லியா, நல்லா இருக்கா நல்லா இல்லையானே? செம்மையா இருக்கு மலர். அடடா, வழுக்குன்னு உள்ள போகுது.